கோட்டை தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளே பத்திரமா வெளியில கொண்டு வந்து சேர்க்கணும். கொடூரமான காட்சிகளை பார்க்க பார்க்க இன்னும் ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. ஆனா சத்ருக்கனனும் குண்டோதரனும் இன்னும் வந்த பாடில்ல. அந்த கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்துல நின்ன பல்லவ வீரர்களிடையே மனிதர்களுக்குள்ள 2 வகையான சுபாவம் உள்ளவர்கள் உண்டு. ஒரு வகையார் கொடூரமான காரியங்களையும் காட்சிகளையும் பார்க்க பார்க்க அவற்றை குறித்து அலட்சியமா எண்ணத் தொடங்குறாங்க. அப்புறம் அத்தகைய கொடூரமான காரியங்களை செய்வது அவர்களுக்கு சகஜமாகிவிடுது. ஆரம்பத்துல பரிதாபம் அளிக்கிற சம்பவங்கள் நாளடைவில் அவர்களுடைய மனத்துல எத்தகைய உணர்ச்சியையுமே உண்டாக்குறதில்ல. இன்னொரு வகை சுபாவம் உள்ளவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கொடூரமான காட்சிகளை பார்க்க பார்க்க அவர்களுடைய உள்ளம் உணர்ச்சியின்றி தடித்து போகிறதுக்கு பதிலா ஆத்திரம் அதிகமாகுது. பரிதாப சம்பவங்களை பார்க்க பார்க்க அவர்களுடைய மனவேதனை மிகுதியாகுது. அநீதிகளையோ அக்கிரமங்களையோ காண காண அவற்றை உலகிலிருந்து ஒழிக்க வேணுங்கிற பிடிவாதம் அதிகமா வளருது. பிந்திய சுபாவம் உள்ள மாந்தர் கூட்டத்தை சேர்ந்தவர் சேனாதிபதி பரஞ்சோதி. இரத்தத்தை பார்க்க பார்க்க இரத்த வெறி அதிகமாகிற ராட்சச வர்க்கத்தை அவர் சேர்ந்தவர் அல்ல. வாதாபி பெரும் போருல போர்க்களத்திலிருந்து ஓடிய இரத்த வெள்ளத்தையும் மலை மலையா குவிந்து கிடந்த மனித உடல்களையும் பார்த்து படுகாயமடைந்து உயிர் போகிற தருவாயில அலறிக் கொண்டிருந்தவர்களுடைய ஓலத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா பரஞ்சோதியுடைய உள்ளத்துல இந்த பயங்கரமெல்லாம் என்னத்திற்கு? மனிதருக்கு மனிதர் கொடுமை இழைப்பதும் கொன்று கொண்டு சாவதும் எதற்காக அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருந்துச்சு. அப்படிப்பட்ட மனநிலைமையில சிவகாமி தேவியுடைய ஓலை வரவே அதுல எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு அவருக்கு பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வித கொடுமையான செயல்கள்ல தம்ம புக ஒட்டாம தடுத்தாட்கொள்வதற்காக இறைவனை சிவகாமி தேவியின் மூலமா அத்தகைய உபதேசத்தை செய்தருளியதா அவரு நினைச்சாரு. இல்லைனா மாமல்லருக்கு நேரா எழுதாம ஆயனர் மகள் தமக்கு அந்த ஓலையை எழுத வேண்டிய காரணம் என்ன? சிவகாமி தேவியே தமது சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டபடியால மாமல்லரு அதுக்கு உடனே இணங்கி விடுவார் அப்படின்னு பரஞ்சோதி நினைச்சாரு. புலிகேசி 10 வருஷங்களுக்கு முன்னாடி பல்லவ நாட்டில் செய்த கொடுமைகளுக்காக இப்ப வாதாபி நகரத்துடைய ஜனங்கள் மீது பழி தீர்த்து கொள்வதில் யாருக்கு லாபம்? அது மட்டும் இல்லாம இத்தோடு போகும் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? 10 வருஷங்களுக்கு முன்னால புலிகேசி பல்லவ நாட்டில் செய்த அக்கிரமங்களுக்காக இப்ப வாதாபி மக்கள் மீது நாம பழி வாங்குறோம். அதே மாதிரி இன்னும் சில வருஷம் கழிச்சு சளுக்க வம்சத்தார் மறுபடியும் பல்லவ நாட்டின் மீது பழி வாங்க பிரயத்தனப்படலாம் அல்லவா? நாட்டையாளும் மன்னர்கள் தங்களுடைய சொந்த கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நிலைநாட்டுவதற்காக ஒருவரையொருவர் பழி வாங்க முற்படுவதனால் இருதரப்பிலும் குற்றமற்ற ஜனங்கள் அல்லவா சொல்ல முடியாத எத்தனையோ அவதிகளுக்கு உள்ளாகிறார்கள். இப்படியெல்லாம் சேனாதிபதி பரஞ்சோதியுடைய உள்ளம் சிந்தனை செய்து கொண்டிருந்துச்சு. இடையிடையே மாமல்லர் விடுத்த கூறிய சொல்லம்புகளுடைய நினைவு அவருக்கு வேதனை அளித்து கொண்டிருந்துச்சு. மாமல்லருக்கும் உள்ளமும் உயிரும் ஒன்றே அப்படிங்கிறதா எண்ணி மனப்பால் குடித்து கொண்டிருந்ததெல்லாம் பொய்யாக அளவா போயிடுச்சு. தம்முடைய யோசனையை அவ்வளவு அலட்சியமா புறக்கணித்ததோடு மட்டும் இல்லாம அவ்வளவு அகௌரவப்படுத்தி பேசிவிட்டாரே. அரச குலத்தினருடைய சுபாவமே இப்படித்தான் போலும். அதிலும் அந்த இலங்கை நாட்டான் வந்ததிலிருந்து மாமல்லருடைய சுபாவமே மாறிப்போயிடுச்சு. எல்லாம் அவனால் வந்த வினைதான். மாமல்லர்கிட்ட 3 நாள் அவகாசம் கொடுக்கும்படி சேனாதிபதி பரஞ்சோதி கோருனப்ப கோட்டை தாக்குதலுக்கு தக்க ஆயத்தம் செய்வதற்காகவே அப்படி கோருவதா சொன்னாரு. இந்த காரணம் என்னவோ உண்மைதான். ஆயத்தம் இல்லாம ஆரம்பித்து 10 நாள்ல செய்யக்கூடிய காரியத்தை தகுந்த ஆயத்தங்களோடு ஆரம்பித்து ஒரே நாள்ல செஞ்சிடலா அப்படிங்கிற உண்மைய சேனாதிபதி பரஞ்சோதி தம்முடைய அனுபவத்துல கண்டறிஞ்சிருந்தாரு. அதனால அந்த முறையை தம்முடைய யுத்த தந்திரங்களுடைய முதன்மையான தந்திரமா அனுஷ்டித்து வந்தாரு. ஆனா சேனாதிபதி 3 நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு மேற்கூறிய காரணத்தை தவிர இன்னும் ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அது இன்னமும் வாதாபி கோட்டைக்குள்ள இருந்த சிவகாமி தேவிய கோட்டை தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளே பத்திரமா வெளியில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். பல்லவ சைனியம் கோட்டையை வெளியிலிருந்து தாக்க ஆரம்பிக்கிறப்ப கோட்டைக்குள்ள ஆயனருடைய குமாரிக்கு ஏதேனும் ஆபத்து விளையாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இதை பற்றி ஏற்கனவே மாமல்லரும் பரஞ்சோதியும் கலந்து யோசனை செய்து
கோட்டைக்குள்ள ஒரு சிலரை முன்னதாகவே அனுப்புவதற்கு சுரங்க வழி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சத்ருக்கனனையும் குண்டோதரனையும் ஏவியிருந்தாங்க. இவங்களோட முயற்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் சேனாதிபதி 3 நாள் அவகாசம் கேட்டாரு. அந்த 3 நாளும் முடியிற சமயம் இப்ப வந்துருச்சு. 3வது நாள் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். அன்னைக்கு இரவு மாமல்லர் தமது முடிவை சொல்லிட்டா உடனே தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா சத்ருக்கனனும் குண்டோதரனும் இன்னும் வந்த பாடில்ல. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்யறது? மாமல்லர் ஒருவேளை தம்முடைய கருத்தை மாத்திக்கிட்டு சண்டை இல்லாமலே கோட்டையுடைய சரணாகதியை ஒப்புக்கொள்ளுவதாயிருந்தா நல்லதா போச்சு. இல்லைனா சிவகாமி தேவிக்கு அபாயம் ஒன்றும் நேராம எப்படி பாதுகாக்கிறது? இப்படியெல்லாம் பலவாரா சிந்தனை செஞ்சுக்கிட்டே பல்லவ சேனாதிபதி வாதாபி கோட்டையுடைய மதில் ஓரமா குதிரை மீது வந்துட்டு இருந்தாரு. கோட்டைக்கு உட்புறத்துல ஏதோ சலசலப்பு ஏற்பட்டிருந்ததா தோன்றுச்சு. இத்தனை நாளும் கோட்டைக்குள்ள எல்லையற்ற மௌனம் சதா குடிகொண்டிருந்திருக்க, அதுக்கு மாறா இப்ப ஏதோ நானாவித சப்தங்கள் எழுந்து கொண்டிருந்துச்சு. இதனால பரஞ்சோதியுடைய உள்ள கொந்தளிப்பு அதிகமாச்சு. கோட்டையுடைய பிரதான முன்வாசலை அடைந்ததும் பரஞ்சோதி குதிரையை நிறுத்தினாரு. கோட்டையை தாக்குவதாயிருந்தா அந்த பிரதான வாசலுடைய பிரம்மாண்டமான கதவுகளை முதல்ல உடைத்தெறிந்தாகணும். அப்பதான் ஏக காலத்துல அநேக வீரர்கள் உள்ள புகுவது சாத்தியமாகும். சொற்ப நேரத்துல நகர கைப்பற்ற முடியும். இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் முன்னமே செய்யப்பட்டிருந்தன. அப்படின்னாலும் கடைசி முறையா யானைப்படை வீரர்களுக்கு கட்டளையிடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வாசலை நல்லா கவனிக்க சேனாதிபதி விருப்பப்பட்டாரு. அதனால குதிரை மேலிருந்து இறங்கி வாசலை நெருங்கி வந்தாரு. அப்ப அந்த வாதாபி கோட்டை முன் வாசல்ல அமைக்கப்பட்டிருந்த அருமையான வேலைப்பாடமைந்த சிற்பங்கள் அவருடைய கவனத்தை கவர்ந்துச்சு. அந்த சிற்பங்கள்ல கணபதியுடைய விக்கிரகம் ஒன்றும் இருந்துச்சு. பரஞ்சோதி அதுக்கு பக்கத்துல போய் கை கூப்பி நின்னாரு. மனசுக்குள்ள பின்வருமாறு பிரார்த்தனை செய்து கொண்டாரு. விக்னங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விநாயகப் பெருமானே, நாங்கள் வந்த காரியம் நன்கு நிறைவேற அருள் புரிய வேண்டும். என் குருதேவரின் குமாரி சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் நேரிடாமல் அவரை பத்திரமாய் அவருடைய தந்தையான ஆயனரிடம் ஒப்படைப்பதற்கு துணை செய்ய வேண்டும். என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி வைத்தால் பதிலுக்கு நானும் உனக்கு இந்த கோட்டை தாக்குதலில் எந்தவித தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை என் பிறந்த ஊருக்கு கொண்டு போய் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்வித்து தினம்தோறும் பூஜையும் நடத்துவிக்கிறேன். இப்படி பரஞ்சோதி பிரார்த்தனை நடத்தி முடிச்ச அதே கணத்துல அந்த கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்துல நின்ன பல்லவ வீரர்களிடையே மிக்க பரபரப்பு காணப்பட்டுச்சு. கோட்டை வாசலுடைய உச்சியை பார்த்தவனோ அவங்க ஹாஹாகாரம் செய்தாங்க. அது சேனாதிபதியுடைய கவனத்தையும் கவர்ந்துச்சு. அவரு அந்த வீரர்களை நோக்குனாரு. அவங்கள ஒருத்தன், சேனாதிபதி, வெள்ளைக்கொடி இறங்கிவிட்டது அப்படின்னு கூவுனான். சேனாதிபதி தாமும் அவங்க இருந்த இடத்துக்கு விரைந்து போய் கோட்டை வாசலுடைய உச்சியை பார்த்தாரு. 3 நாளா அங்க பறந்துட்டு இருந்த சமாதான வெள்ளைக்கொடி காணப்படல.